இன்ஸ்டா பயனாளர்களை குஷிப்படுத்த ரீல்ஸ் வீடியோ பதிவுக்கான கால அளவை 2 மடங்காக உயர்த்தி புதிய வசதியை அறிமுகம் செய்துள்ளது அந்நிறுவனம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பயனாளர்களை கொண்டுள்ள முன்னணி சமூக வலைதள செயலியாக விளங்குகிறது இன்ஸ்டாகிராம். இளம் தலைமுறையினர் ஏராளமானோரை கட்டிப்போட்டுள்ள இன்ஸ்டாவில் பலரும் தங்களின் புகைப்படங்கள், வீடியோக்களை பகிர்ந்து லைக்குகளை அள்ளுகின்றனர். எனினும் 90 நொடிகள், அதாவது 1.5 நிமிட கால அளவு கொண்ட ரீல்ஸ் வீடியோவை மட்டுமே பதிவிட முடியும் என்ற நிலை இருந்தது. தற்போது பயனாளர்களின் கோரிக்கையை ஏற்று ரீல்ஸ் வீடியோ நேரத்தை 3 நிமிடங்களாக அதிகரித்துள்ளது இன்ஸ்டாகிராம் நிறுவனம். யூடியூபில் 3 நிமிடங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவை பதிவிட முடியும். அதுபோன்ற வசதியை இன்ஸ்டாகிராம் அறிவித்துள்ளது அதன் பயனாளர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. ரீல்ஸ் வீடியோ கண்டென்ட்டை சுருக்க முடியவில்லையே என திணறிய இன்ஸ்டா பயனாளர்களுக்கு இனி குஷிதான். அதேபோல ப்ரொஃபைல் கிரிட்டிலும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இன்ஸ்டாகிராம். பயனாளர்கள் தங்களது ப்ரொஃபைல் போட்டோவையும் ஸ்கொயர் வடிவில் வைக்கும் அப்டேட்டும் செய்யப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்றும் போராடும் மக்களுக்கு சட்ட உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன, உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு வைங்க. 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. அதனால இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும்
நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன்.